நம்ம சேனலாக பார்க்க விருப்பமான நண்பர்களே, சிவான் சாருடைய வெற்றி திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலை நம்ம எல்லாருமே வந்து கேட்டு ரசிச்சிருப்போம். ஸோ அந்த பாடலுடைய ரெக்கார்டிங் டைமில் தாம் பாடக்கூடிய பாடல் யதார்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஎம்எஸ் ஸ்டுடியோவை சுற்றி அப்படியே ஓடிட்டு இருந்திருக்காரு. ஓடிட்டு வந்து அந்த ஒரு பாடலை வந்து பாடியிருக்காரு. இப்படி மெனக்கெட்டதோடைய காரணமாகவே அந்த ஒரு பாடல் பார்த்திங்க அப்படின்னா மிகச்சிறந்த பாடலாக வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ எந்த பாடல் அது எந்த ஒரு படத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஆயிரத்தி 1968ஆம் ஆண்டு கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ஷனில் வெளியான திரைப்படம் தான் உயர்ந்த மனிதன். இந்த படத்தில் சிவாஜி சார் கூட இணைந்து சவுகார் ஜானகி, மேஜர் சுந்தரராஜன் முக்கிய கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. ஏவிஎம் நிறுவனம் இந்த ஒரு திரைப்படத்தை தயாரித்தது. அது மட்டும் இல்லாமல் செகண்டரி கதாபாத்திரங்களா அசோகன், மனோரமா, சிவகுமார் உள்ளிட்ட பலர் வந்து நடிச்சிருந்தாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் இந்த ஒரு திரைப்படத்துக்கு இசையமைச்சார். படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய பாடல்கள் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே படத்துடைய தயாரிப்பாளர் சரவணனும் படத்துடைய இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவும் சேர்ந்து ஆங்கில படங்களை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த படத்தில் ஒரு ஹீரோ ஓடிக்கிட்டே போய் பாடல் பாடுற மாதிரியான ஒரு சீனை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு சீனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த படத்துக்கு ஒரு சீன் நம்ம வைக்கலாம், ஒரு பாடல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ அப்படி முடிவு பண்ணி எம்எஸ்விட்ட போய் சொல்கிறாங்க. எம்எஸ்விட்ட சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை ஒரு டைம் பாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இது வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. படத்தை பார்த்த எம்எஸ்வி இப்படி ஒரு பாட்டு தானே வேணும், ஸோ கண்டிப்பாக நம்ம சிறப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டு வாலிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, பிரிஞ்சு போன 2 நண்பர்கள் திடீர்னு சந்திச்சா எந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கும், அவங்க வந்து எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ஸோ இதுக்கு ஒரு லிரிக்ஸை நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி வாலிட்ட போய் எம்எஸ்வி கேட்குறாரு. நீங்கள் அப்படி எழுதுங்க, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் போடுறேன் அப்படின்னு சொல்லி எம்எஸ்வி அவர்கிட்ட வந்து சொல்லிட்டாரு. அப்படி எழுதி உருவான சிறப்பான பாடல் தான் இது. டிஎம் சௌந்தரராஜன் பாடிய இந்த ஒரு பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பாடல் இன்னைக்கும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, டிஎம்எஸ் பாதிக்கக்கூடிய அந்த ஒரு விதம் தான். ஏன்னா இந்த பாடலில் சிவாஜி சார் பார்த்திங்க அப்படின்னா காட்சியமாக பார்க்கும்போது ஓடிக்கிட்டே வந்து பாடுவார். இப்படி ஓடிக்கிட்டே வந்து பாடணும் அப்படின்னா பாடலுமே அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ரெண்டுக்குமே வந்து மேட்ச் ஆகும். அப்படி இருக்கிறதுனால டிஎம்எஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு பாடல் யதார்த்தமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டுடியோவை சுற்றி ஒரு 2 நிமிஷம் வந்து ஓடி இருக்காரு. ஸோ அப்படி அவர் ஓடும்போது அவருக்கு வந்து மூச்சு வாங்கும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போதே அங்கே எம்எஸ்வியை பார்த்து சார் ஸ்டார்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஸ்டார்ட் சொல்லையுமே பாடலை வந்து டிஎம் சௌந்தரராஜன் பாட வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி தான் மூச்சு வாங்கிக்கிட்டே பாடும்போது அந்த ஒரு வரியானது இந்த மாதிரி இருக்கும். காட்சி நேரத்தோடு பார்க்கும்போது நமக்கு வந்து சூப்பராக வந்து மேட்ச் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இது ஒரு பாடல் வந்து உருவாயிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை டிஎம்எஸ்ஏ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு பாடல் வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து இருக்கும். ஸோ இந்த பாடலை நீங்கள் எந்த அளவுக்கு ரசிச்சிங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை அந்த பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.